ஈமானை அதிகரிப்பதற்கென்று நல்லமல்கள் இருக்கின்றன. இந்த நல்லமல்களே நமக்கு போதுமானது. நம்ம இருக்கின்ற இந்த ரமலானுடைய காலமே நம்முடைய ஈமானை அதிகரிப்பதற்குரிய ஒரு வசந்த காலமாக இருக்கிறது. நிச்சயமாக அந்த காலத்தில் நாம் செய்கின்ற அமல்களின் ஊடாக நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த ரமலானுடைய காலம் வந்தால் அந்த ரமலானுடைய காலத்தின் ஆரம்பமாகவே நபி அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு புனிதமான அருள்மிக்க மாதம் உங்களை வந்திருக்கிறது. அந்த மாதத்தில் சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும், நரகத்தின் கதவுகள் மூடப்படும். சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது என்ற அடுத்த அர்த்தம் என்றால் ஈமான் கூடுகிறது. ஈமான் கூடி அவர் நல்ல செயல்பாடுகளை செய்வதற்கு ஒரு ஏதுவான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. அப்படியான ஒரு ஈமானை கூட்டக்கூடிய ஒரு புனிதமான காலத்தில் இருந்து கொண்டு நாம் ஈமானை கூட்டவில்லை என்றால் நம்மளை போன்ற ஒரு துர்ப்பாக்கியசாலிகளை அறிந்திருக்க முடியாது. என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஏறும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்கி வந்து சில விடயங்களை சொல்லி துவா செய்கிறார்கள். நபி அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். அதில் ஒருவர் தான் இந்த ரமலானுடைய காலத்தை அடைந்தும் அதன் மூலமாக அவர் பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால் அவர் நாசமாகட்டும் என்றார்கள். நபி அவர்கள் ஆமீன் சொல்லுகிறார். ரெண்டு பேரும் ஒரு பெரிய மிக முக்கியமான ஆக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அல்லாஹ்வோடு தொடர்பட்டு வஹி இறங்கிற ஒரு இறுதி தூதர், இறை தூதர், நபிமார்களின் தலைவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதே போலதான் வானவர்களின் தலைவர், வஹி கொண்டு வர பொறுப்பை உடையவர். அப்படியான ஒரு மலக்கு வந்து இந்த துவாவை செய்கிறார், நபி ஆமீன் சொல்கிறார் என்றால் இது ஒரு ஈமானை கூட்டக்கூடிய ஒரு காலம். இந்த ஈமானை கூட்டக்கூடிய காலத்துல நாம் செய்கிற அமல்கள் நிச்சயமாக நம்முடைய ஈமானை கூட்டி சுவர்க்கத்துக்கு கொண்டு போகணும். இப்ப சுவர்க்கத்துக்குரிய அமல்கள் செஞ்சா நரகத்துக்கு போற வழிகள் எல்லாம் மூடப்பட்டது. அதனால நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றது. ஈமான் குறைவதற்குரிய சான்ஸ் குறையுது, சந்தர்ப்பங்கள் குறையுது. அப்படியாக இருக்கிற இந்த காலம் நபி அவர்கள் சொன்னார்கள், பகலுடைய காலத்துல நோன்பு பிடிக்க வேண்டும். இந்த நோன்பு பிடிப்பதற்கும் அங்கு பாவிக்கப்பட்ட அந்த சொல் பிரயோகம் ஈமான் வருகிறது. மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ஈமானோடு இறை நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்து அந்த நோன்பை பிடிக்கிறாரோ அவரை முன் சென்ற பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஒரு ஈமான் கூடுவதற்கு ஏதுவான ஒரு காலத்தில் இருக்கும் போது நம்ம லைவான ஹதீஸ்களை தேடி செஞ்சுதான் ஈமானை கூட்டணும் பண்றது இல்லை. நமக்கு இருக்க அந்த நோன்பை பிடித்தால் நம்முடைய ஈமான் கூடும், நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். ஒரு இபாதத்தை செய்யறோம், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான விஷயம் அது. இரவுல தொழுகிற கியாமுல் லைல், அந்த தொழுகைக்கும் அதே வார்த்தையை தான் சொல்றார் நபி அவர்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன். அப்ப ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து இரவில் நின்று தொழுகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவம் மன்னிக்கப்படுகிறது. எனவே நமக்கு ஏதுவான சஹீஹான ஹதீஸ்களோடு தொடர்பான நிறைய அமல்கள் இருக்கிறது. அதுவைகளை செய்கிற போது நிச்சயமாக நம்முடைய ஈமான் கூடும். லைஃபானவைகளை செஞ்சு அது ஒரு எந்த பேர்ல நான் பொய்யை சொல்றதை விரும்ப மாட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ்வோட பேர்ல பொய்யை சொல்லி அந்த லைவான ஹதீஸ்ன்றது ஒரு சஹீஹான ஹதீஸுக்குரிய 5 நிபந்தனையில ஏதாவது ஒன்று விடுபட்டிருக்கு. அந்த அறிவிப்பாளர் வரிசையில ஒரு துண்டிப்பு இருக்கலாம், அல்லது அதை சொல்ற அறிவிப்பாளர் நம்பகத்தன்மையில குறைபாடு இருக்கலாம், அல்லது அவருடைய நீதத்தன்மையில குறைபாடு இருக்கலாம், அல்லது சொல்லப்படுற செய்தியில ஏதாவது முரண்பாடு இருக்கலாம். இப்படியான விடயங்கள் இல்லாமல் போனதான் சஹீஹாகும். அதெல்லாம் சரியாக அதுல ஏதாவது ஒன்று உடுபட்டுச்சுன்னா லைஃப் ஆயிடும். அறிவிப்பாளர் தொடராக இருந்தால் தான் சஹி, அறிவிப்பாளர் தொடர் இல்லைன்னா அது சஹி இல்லை. அப்ப ஊர்ஜமான செய்து தொடரான ஒரு அறிவிப்பாளர்களாக வரலன்னா இருக்கும். எனவே நம்ம லைவான ஹதீஸ்களை விட சஹியான ஹதீஸ்களை வைத்து அமல் செய்து அந்த ஈமானை கூட்டிக் கொள்வது நமக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பாகும்.